ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டாமலும் நல்லா நீளமாவும் வளர்றதுக்கு ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் தாங்க எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் அடுத்து. அதுவும் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்க உங்க முடிக்கு ஏத்த மாரி கொஞ்சம் அளவுங்கள கூட்டிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 4 கிராம்பும், ஒரு 5, 6 மிளகும் எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, மிளகு நம்ம டேண்ட்ரஃப் வராம தடுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறலாங்க. இல்ல ஒரு பெரிய டம்ளர் அளவுக்காச்சும் ஊத்திக்கிறலாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நான் வெந்தயத்தையும், கருஞ்சீரகத்தையும் முழுசாவே போட்டுருக்கேன். ஆனா, கிராம்பையும், மிளகையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1, 2ஆ தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேங்க. இத நம்ம ஸ்டவ்வுல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா பாயில் ஆகணும். அதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணீல வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு, நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல அந்த தண்ணிய ஊத்திக்கிறலாங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப், முடி எல்லாத்துலயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு, நல்லா ஆறுன பிறகு தலை வாரிக்கலாம். இல்ல நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாங்க தலைய. இந்த ரெமடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.